Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் கிராண்டான ஹெவி bridal blouse வந்து பார்க்க போறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக் பார்ட். ஸோ செம்ம ஜிமிக்கி டிசைன் வச்சு அழகாக வந்து நம்ம இந்த டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டுட்டோரியல் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த டிசைன் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் த்ரெட்டில் வந்து 3 லேயர் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் ஜரியில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். தென் சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்கோம். ஸோ சுகர் பீடில் ஒரு லைன் வந்து ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்து இங்கே வந்து நாட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செயின் ஸ்டோன் வச்சு வரிசையாக அழகாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ செயின் ஸ்டோன் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீட் வச்சு ஒரு லைன் கொடுக்கணும். ஸோ இதை 3 பேஸ் பண்ணி ஒரு பார்டர் வந்து நம்ம கொடுத்துருக்கணும் சரிங்களா. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இவ்வளோ அழகாக ஒரு பெரிய கிராண்டான வந்து ஜிமிக்கி டிசைன் பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4 நம்பர் பீடு வச்சு அழகாக வந்து ஒரு ஃப்ளவர் வந்து பண்ணிக்கிறணும். ஸோ ஃப்ளவர் பண்ணி முடித்த உடனே கீழே ஒரு ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. ஸ்டோன் ஊற்றி சுற்றி வந்து சுகர் பீடில் அழகாக வச்சு நாட் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ நாட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து 4 நம்பர் பீடை வச்சு ஒரு திலகம் ஷேப்பில் வச்சு நாட் பண்ணிக்கிறணும் சரிங்களா. அதாவது ஹாஃபாக தான் வந்து நாட் பண்ண. இப்போ பாருங்கள் ஸ்டோன் வச்சு நாட் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பாதியாக வந்து இங்கே வச்சு நாட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து இங்கே வந்து நாட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃபாக தான் வரணும். இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து இங்கே நாட் பண்ணணும் அப்படின்னு போது பாதியாக தான் வரணும், ஃபுல்லாக வரக்கூடாது சரிங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 3 நம்பர் பீடை பாதியாக வச்சு நாட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இது பாதியாக வச்சு இந்த மாதிரி வந்து நாட் பண்ணதுக்கப்புறமா கீழே 4 நம்பர் அண்ட் சுகர் பீடு வச்சு நாட் பண்ணணும். தென் வந்து 4 நம்பர் அண்ட் சுகர் பீடு வச்சு நாட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜிமிக்கி மட்டும் பண்ணிக்கணும். அதாவது இந்த 3 நம்பரோட வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். இந்த 3 நம்பர் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததோட ஒவ்வொரு ஜிமிக்கியும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். முடித்ததுக்கு அப்புறமா தான் லாஸ்ட்டாக வந்து 4 நம்பர் அண்ட் சுகர் பீடை வச்சு நாட் பண்ணணும். 4 நம்பர் அண்ட் சுகர் பீடை வச்சு நாட் பண்ணணும். ஸோ எப்பயுமே இந்த 3 நம்பர் பீயோட நம்ம முடிச்சிடணும். முடிச்சதுக்கப்புறமா இந்த லாஸ்ட்டாக நம்ம 4 நம்பர் அண்ட் சுகர் பீடை வச்சு நாட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வரிசையை அப்படியே போயிட்டு 4 நம்பர் சுகர் பீடை வச்சு அப்படி தனித்தனியாக நாட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நாட் பண்ணிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி கிராண்ட் ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட சூப்பர் ஜிமிக்கி டிசைன் வந்து ரெடி ஆயிரும் சரிங்களா. ஸோ இதோட ஸ்லீவ் பார்ட்டும் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து இதோட ஸ்லீவ் பார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணோம்னா இந்த ஒரு சூப்பர் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட ஜிமிக்கி டிசைன் வந்து நெக் டிசைன் ரெடி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து இந்த டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப எமர்ஜென்சி ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால டுட்டோரியல் பண்ண நேரம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த டிசைன் வரும்போது நான் போடுறேன் சரிங்களா. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம சூப்பர் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோடு மீட் பண்ணலாம். பாய்.